வணக்க மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ. தமிழக சொல்லில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறேன்னா, ஆண் பாவம் பொல்லாதது மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் மாளவிகா மனோஜ், ரியோராஜ் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரேஞ்சு மேரேஜ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துட்டு வராங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது. அந்த கான்ஃப்ளிக்ட்னால வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாளவிகா மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா லாயர் அப்ரோச் பண்ண போக, ஆனால் மாளவிகா மனோஜ் ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இருந்து பிரியணுன்ற எண்ணம் இருந்தாலும் நம்ம ரியோராஜுக்கு சேர்ந்து வரணுன்ற எண்ணம் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போய் வந்ததுன்னா விஷ்ணேஷ்காந்த் விட்டு போய் ஐயா எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கயா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அட்வொகேட் கிட்ட போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன இருந்தது, ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் என்ன தான் இருந்தது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் நம்ம ரியோராஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கட்டான காமெடி தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா நகைக்கடைக்கு எப்படிங்க போவான் அப்படின்ற ஒரு டைலாக் வரும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக இன்னொரு கேரக்டர் டிடெக்டிவ் கேரக்டர் ஒன்று வந்துட்டு போவோம், அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவர் இங்கே எமோஷ்னலாக அவர் பண்ணுற விஷயமாகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வேலைக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டும் ரியோராஜ் சொல்கிற அந்த டைலாக் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த பழக்கத்தில் மாளவிகா மனோஜ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆன கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த படத்தில் விக்னேஷ்காந்த் அவரோட சொல்கிற அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ கோர்ட்டில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வைப்பார், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த படத்தில் சிவா பிரதம் அவங்கள ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க, அவங்க கொடுத்த ரோலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி பார்க்க நல்லாவே இருக்குது. கொஞ்சம் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக எங்கேஜிங்காக இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற மியூசிக், அந்த மணமகனே சாங்காக இருக்கட்டும், ஜோடி பொருத்தம் சாங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்கும்படியாகவும் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. குறிப்பாக காதலுக்கும் நிம்மதிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமே புரிதல் தானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் சுவிட்ச் போட்டாலே எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடும், அதையும் நீ ஒய்ஃப் பண்ணணும் தானே எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் நம்ம ரியோராஜ் கிட்ட சொல்லும், அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. டைலாக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு கொடுக்குற ரேட்டிங் 5க்கு என்னை பொறுத்த 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு போயிட்டு பாருங்க. குறிப்பாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மாதிரி எமோஷனல் சென்டிமெண்ட்டாக போகுது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு என்னை பொறுத்தவரை 5க்கு 3.7 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரை ஒரு அபவ் டீசெண்டான வழி தான் இந்த படம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.